தொப்புள் கொடி வந்து குழந்தைக்கு சுத்திருச்சு, அதனால வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, அவசர அவசரமா தான் வந்து சிசேரியன் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் சொல்றாங்களாம். எதனால அந்த தொப்புள் கொடி வந்து சுத்திடுது மேம்? இப்போ குழந்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைய சுற்றி தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து குழந்தையோட யூரின் தான். இது வந்து ஒரு மீடியம் ஃபால். அந்த குழந்தைக்கு வந்து அம்மா வயித்துல சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஒரு 34 வாரத்துக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்துட்டு குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா வந்து குழந்தையோட ஹெல்த் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தையோட யூரின்றது கிட்னியை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வாட்டர் லெவல் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா குழந்தை நிறைய வேகமாக சுற்றிட்டே இருப்பாங்க, குழந்தை அசைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய ஜாஸ்தி சுற்றிட்டு இருக்கும்போது தொப்புள் கொடை கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுனாக்கா குழந்தைய சுற்றிக்கும். அவங்க ஒரு மூமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தானாகவே கழண்டுக்கும் செய்யும். அந்த தொப்புள் கொடி சுற்றி இருக்குது. ஒரு சில பாப்பாக்களுக்கு கழுத்து மேலே ஒரு சுற்றி இருக்கலாம், 2 சுற்றி இருக்கலாம். தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருந்தாக்கா ஒரு நார்மல் டெலிவரி ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு டெலிவரி ஆகிற சமயத்தில் பிரசவ வலி அம்மாவுக்கு வரும்போது பாப்பாவோட இதய துடிப்பு ஒரு சிடிஜி மிஷினில் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஒரு வாட்டியும் வலி வரும்போது இந்த துடிப்பு கம்மியாயிட்டு நார்மல் ஆகுதுன்னா நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். கண்டினியூஸாக அது துடிப்பு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா பாப்பாவுக்கு வந்துட்டு மூச்சுத்திணறல் உள்ளர வந்திருக்குன்னு போது சிசேரியன்ற ஒரு விஷயம் பண்ணும். நிறைய குழந்தைகள் தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி வந்து பிறக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க. அது வந்து நார்மல் ஆகாதுன்னு கிடையாது. குழந்தைய சுற்றி தண்ணி நல்லா இருந்து தொப்புள் கொடி இருக்குது, சுற்றி கழுத்து மேலே சுற்றி இருக்குது, கர்ப்பவாய் நல்லா வந்து விரிவாக்கம் ஆகிருக்கு, ஃபேவரபுளாக இருக்குனாக்கா நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டி. தண்ணியே இல்லை குழந்தைய சுற்றி, தொப்புள் கொடியும் இருக்குது, ஒரு குறை மாசமாக இருக்க ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து டைரெக்டாக சிசேரியன்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது.